ஒரு சிறிய கிராமத்தில் சந்திரா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவள் எதையும் அதிகம் ஆசைப்பட மாட்டாள். கிடைத்ததை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வாள். காலை எழுந்தவுடன் கடவுளுக்கு நன்றி சொல்வாள். அதே கிராமத்தில் முரளி என்ற பையன். அவன் எப்பொழுதும் எனக்கு இன்னும் விளையாட்டுப் பொருட்கள் வேண்டும், புதிய ஆடைகள் வேண்டும் என்று கோரிக்கைகள் வைத்துக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவன் வேண்டியதை தரவில்லை என்றால் கோபமாகி அழுவான். ஒரு நாள் கிராமத்தில் திருவிழா நடந்தது. அனைவருக்கும் பரிசு கொடுக்கப்பட்டது. சந்திரா சிறிய பரிசு கிடைத்தாலும் மகிழ்ச்சியோடு குதித்தாள். ஆனால் முரளி எனக்கு பெரிய பரிசு வேண்டும் என்று புலம்பினான். அந்த காட்சியை பார்த்த கிராம மூத்தவர் ஒன்று சொன்னார், பிள்ளைகளே, இறைவனை அடைந்தவர்கள் எதையும் ஆசைப்பட மாட்டார்கள். கிடைத்ததை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் தான் அவர்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இருக்கும். முரளி அதை கேட்டு சற்று யோசித்தான். அந்த நாளிலிருந்து அவனும் நன்றி சொல்ல கற்றுக்கொண்டான். கிடைத்ததை மதிக்க தொடங்கினான். திருவள்ளுவரும் சொல்கிறார், அதிகம் ஆசையும் அதிக வேண்டுதலும் இருந்தால் மனம் அமைதியடையாது. ஆனால் இறைவனின் பாதத்தில் மனதை இணைத்தால் எந்த காலத்திலும் துன்பம் வராது. சாந்தமாய் நன்றியுடன் வாழும் மனமே உண்மையான செல்வம் என்கிறார்.